and sell a stock. So நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அரே ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ். Okay, so this is the price of stock in second day, this is the price of stock in first day, this is the price of stock in the fourth day. Okay, so நம்ம வந்து we have to maximize your profit by choosing a single day to buy one stock and choosing a different day in the future to sell a stock. நீ ஏதாவது ஒரு ஸ்டாக்கை ஒரு பர்டிகுலர் டாலர் வாங்கி ஃபியூச்சரில் எப்போ நான் விற்கலாம். ஓகே, அப்போ விற்கும் போது மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன வரும்? ஸோ யூ ஹவ் டு ஃபைண்ட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட். Okay, so you have to return the maximum profit from this transaction. So இது எப்படி பண்ணலாம்? ஸோ எந்த ப்ரைஸில் வாங்கி எந்த ப்ரைஸில் இருந்தால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரும்னு பார்க்கலாம். ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஒரு செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்கணும் அப்படின்னா, பையை இங்கே வாங்கணும் அப்படின்னா செல் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இது பை பாயிண்டர், இது செல் பாயிண்டர். ரைட், இங்கே பை பண்ணி இங்கே செல் பண்ண முடியுமா? முடியாது, வேஸ்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ பை பாயிண்டர் இங்கேருந்து ஆரம்பிக்குது, செல் பாயிண்டர் இங்கேருந்து ஆரம்பிக்குது, செல் பாயிண்டர் ஃபுல்லாக போகும். ரைட், அப்போ ஒரு இடத்துல செல் பாயிண்டர் இருக்கிற வேல்யூயை விட பை பாயிண்டர் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா பை பாயிண்டரை இங்கே நவுத்திக்கலாம். ஓகே, நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண தேவையில்ல, செல் பாயிண்டர் போயிட்டே இருக்கும். இப்போ அடுத்த செல் பாயிண்டர் இங்கே வரும். ஓகே, இப்போ இந்த செல் பாயிண்டர் வேல்யூ பையை விட அதிகமாக இருக்குது, அப்போ ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாம். ப்ராஃபிட் என்ன? 5 - 1 4 ப்ராஃபிட். ரைட், ஸோ அடுத்தது செல் பாயிண்டர் இங்கே மூவ் பண்ணு. இப்போ ப்ராஃபிட் என்ன? 3 - 1 2. அது இதை விட அதிகமாக இருக்கா? இல்லை, அப்போ விட்டுடு. அடுத்தது செல் பாயிண்டர் இங்கே மூவ் பண்ணு. இப்போ ப்ராஃபிட் என்ன? 6 - 1 5. 5 விட இது அதிகமாக இருக்கா? ஆமாம், அதிகமாக இருக்குது. அப்போ இதை அப்டேட் பண்ணிவிடு ப்ராஃபிட்டை. கரெக்ட். ஸோ அதே மாதிரி யூ கேன் கீப் ஆன் மூவிங் த செல் பாயிண்டர். ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் சப்போஸ் வந்து இன்னொரு இடத்துல வந்து பை ஸ்டாக் 0 வருது, அதுக்கப்புறம் ஸ்டாக் 0 வருது, அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் 9 ஆகுதுன்னு வச்சுக்கோ. இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன செல் பாயிண்டர் இங்கே இருக்குமா? செல் பாயிண்டர் வந்து 4 - 1 3 அப்டேட் பண்ணாத. அடுத்து இங்கே வா, செல் பாயிண்டர். இப்போ செல் பாயிண்டர் இதை விட கம்மியாக இருக்குது. கம்மியாக இருந்தால் என்ன பண்ண? பை பாயிண்டர் தூக்கி இங்கே மாற்றிக்கோ. அடுத்தது செல் பாயிண்டர் இங்கே வந்துடுமா? இப்போ என்னது? 9 - 0 9. இங்கே இப்போ இங்கே வாங்கி இங்கே விற்றா மேக்ஸிமம் ப்ராஃபிட் 9. இது மேக்ஸ் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கா? இதை அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு டூ. ஸோ we need to have a buy pointer which is at index 0 and sell pointer வந்து பார்த்தீங்கன்னா buy pointer வச்சுக்கோம், BP. sell pointer வந்து ஒரு for loopல sell pointer in range எங்கிருந்து ஆரம்பிக்கும்? 1ல இருந்து ஆரம்பிக்கும். கரெக்டா? 1ல இருந்து ஆரம்பித்து அந்த அரே உடைய லென் வரைக்கும் போகணும். ரைட், இப்போ இந்த லூப்பில் என்ன பண்ணணும்? if prices of sell pointer is greater than or equal to prices of buy pointer. செல் பை பாயிண்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரைட், தென் செல் பாயிண்டர். கரெக்ட், உன்னோட பை பாயிண்டர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா பை பாயிண்டரை செல் பாயிண்டரை பை பாயிண்டருக்கு மூவ் பண்ணிவிடு. பை பாயிண்டரை இங்கே கொண்டு வந்துடுற. கரெக்ட். ஓகே, இல்லைன்னா தான் யூ ஹேவ் டு கால்குலேட் ப்ராஃபிட். கரெக்ட், யூ ஹேவ் டு கால்குலேட் த ப்ராஃபிட். ஸோ யூ ஹேவ் something called as max profit which will be equal to 0. so இப்போ current profit என்ன? it will be equal to prices of sell pointer minus prices of buy pointer. இதுதான் current profit, right? இப்போ நம்ம பை பாயிண்டர் இங்கே இருக்குது, செல் பாயிண்டர் இங்கே போயிடுச்சுன்னா ப்ராஃபிட் என்ன? ப்ரைஸஸ் ஆஃப் செல் பாயிண்டர் மைனஸ் ப்ரைஸஸ் ஆஃப் பை பாயிண்டர். அதுதான் ப்ராஃபிட். ஸோ ஒரு வாட்டியும் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும்போது அது மேக்ஸ் ப்ராஃபிட்டை விட அதிகமாக இருந்தால் மேக்ஸ் ப்ராஃபிட்டை அப்டேட் பண்ணணும். கரெக்ட்.
தட்ஸ் இட். லூப்பில் அடுத்த வாட்டி என்ன போகும், செல் பாயிண்டர் ஒன்றாகும். கரெக்ட். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து நம்ம ப்ரைஸ் வந்து நம்மளுடைய செல் பாயிண்டர் வந்து பை பாயிண்டரை விட வந்து செல் பாயிண்டரை விட அதிகமாக இருக்கோ, பை பாயிண்டரை செல் பாயிண்டருக்கு மூவ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறேன். செல் பாயிண்டர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணி அது மேக்ஸிமம் ப்ராஃபிட் அதிகமாக தான் மேக்ஸ் ப்ராஃபிட் அப்டேட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஃபைனலி ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் த மேக்ஸ் ப்ராஃபிட். Correct. So let's run and see. Now all the test case passed. Time complexity பார்த்தீங்கன்னா நம்ம வந்து we are just looping from the second value to the end. So order of n time complexity.